ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பேசாம ஒரு புது டிஷ்ஷோட வந்திருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? உங்க முன்னாடி வந்து ஒரு குழிப்பணியாரம் வச்சிருக்கா. குழிப்பணியாரம் எதுல செஞ்சதுன்னு சொல்றீங்க, கேட்குறீங்க. உங்க ஆவலா இருக்கீங்களா? என்ன தெரியுங்களா? எதுல செஞ்சது தெரியுங்களா? பொரி இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் பொரி வச்சு நமுத்து போயிருக்கோம் இல்லைங்களா? அந்த பொரியை வந்து நம்ம கீழே போடாதபடிக்கு இப்போ அருமையாக அது ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த பொரியை வச்சு தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த வந்து ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், இது எப்படி செய்யலாம், அந்த பொரியை எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்துங்க ஆயுத பூஜைக்கு பொரி எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்த்தெல்லாம் போயிருக்கோம். என்னடா பண்ணுறது, நம்த்து போன பொரி என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போதுங்க, நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசை நம்ம எதுவுமே இல்லாத நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி பொரி இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன தெரியுங்களா? இதை வச்சு நம்ம வந்து ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறோங்க. அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாமா? இப்போ வந்து நான் நம்த்து போன பொரி தாங்க இது. ஆயுத பூஜைக்கு வந்து வந்த பொரியில் வந்து இது மிச்சம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு டின்னர் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ வந்து ஒரு கிண்ணம் பொரி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்துடலாம். இது வந்து இந்த பொரியை வந்து ஒரு 2 கழுவிலாங்க. இந்த மாதிரி வந்து அலுமினியத்தில் வந்து நம்ம ஓல்ஸ் இருக்கிற ஜல்லடை எடுத்துக்கங்க. இப்போ இது 2 வாட்டி கழுவிடலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 2 கழுவு நல்லா கழுவிட்டேங்க. இதை அப்படியே வந்து தண்ணி வடிய வச்சிடலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இதை தூக்கி மேலே வச்சிடலாங்க. இது அப்படியே கொஞ்சம் தண்ணி வடியட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. இல்லை 1 கப்பு ரவை போட்டுக்குங்க. இப்போ எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் தயிர் போட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து உண்மையாகவே இது ஒரு தடவை இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அம்மா திரும்ப செய்யுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்காய் சட்னியோ இல்லைனா தக்காளி சட்னியோ வெங்காய சட்னியோ எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாங்க. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் ரவை வந்து ஊறினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பொரி, அதை இதை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிடலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். எவ்வளோ பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா பொரி. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்கள். பொரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. அரிசியும் தயிரும் அதில் வந்து இந்த பொரியை கொட்டிடுங்க. இப்போ பொரியை போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வாய்க்கெல்லாம் இன்பமாக இருக்கும். ஏன்னா இந்த பொரியில் நம்ம செஞ்ச இது ஒரு குழி பணியாரம் குழந்தைங்கள்லாம் ஒரு ஜஸ்ட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டால் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப வந்து உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்கள் இதிலெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களே பரவாயில்லையே அப்படின்னு. இட்லி மாவு இல்லையா, கவலையை விடுங்க. பொரி பாக்கெட் இருந்துச்சா பாருங்கள். ஒரு பாக்கெட் பொரியில் போடனா உடனே ஒரு கொஞ்சோட மாவு, நம்ம உப்புமாக்கின்ற மாவு, இது ரவை எடுத்துங்க. ரவை எடுத்து மிக்ஸ் பண்ணினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கலந்துட்டோங்க. செம சூப்பராக அது பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் போட வேண்டிய பொருள் நம்ம என்னென்னு, இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வேணும்னா கேரட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இல்லை நான் என்ன போடுறேன்னா அதை பாருங்கள். 2 வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதுதான் நான் போட போகிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேரட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டை நம்ம சீவி நம்ம இதில் போட்டுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்பமாக சாப்பிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலந்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இதில் நான் சோடா மாவு எல்லாம் எதுவுமே போடலைங்க. சோடா மாவெல்லாம் எதுவுமே போட வேணாம். அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு பாதிக்கும். அதனால் எதுவுமே போட தேவையில்ல. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. டீஸ்பூனில் எடுத்து தான் நம்ம இது இப்படி எடுத்து இதை போட போகிறோம். இப்போ பணியாரம் சுடுறதுக்கு பணியார கல் எடுத்துக்கங்க. அதில் வந்து நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் எடுத்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூனாக போட்டுருங்க. அப்படியே எல்லாத்துலேயும் அப்படியே போட்டுருங்க.
இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இது பாருங்க சூப்பராக இது பாருங்க இப்படி இப்படி வருது பாருங்க. இப்படி இதுக்கேற்ற இதுக்கு பாருங்க நம்ம திருப்பி போட்டுடலாம். இது பாருங்க இதுக்குன்னு நம்ம வந்து இது ஒரு சின்ன கரண்டி இருக்கும். நீங்கள் டீஸ்பூனில் வேணாலும் போட்டுக்கோங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இது பாருங்க அப்படியே போட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்க செம சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. இதை பாருங்க எடுத்துட்டோம். இதை போட்டுருங்க. இது பாருங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்போ பாருங்க செம சூப்பராக நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற வந்து நான் வந்து வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கிறேங்க. நீங்கள் வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கோங்க. இதுக்கு காம்பினேஷன் எதுவாக இருந்தாலும் எல்லா சட்னியும் ஓகேவாக இருக்குங்க. அவ்வளோ செம சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தயிர் போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா ரவையை, அதனால் வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து வாய்க்கு தென்படும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி தோசை இல்லாத நேரத்தில் இது கொஞ்சம் உதவிங்க. இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் டெய்லியும் வருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோ உங்கள் முன்னாடி வந்து நான் ஒன்று எடுத்து நான் பிரித்து காட்டுறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள் அதை சாப்பிடணும் போல் இருக்குதுங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பாருங்கள் கையில் வைக்கிறதுக்குள்ளே இதாகுது பாருங்கள். இதை பாருங்கள் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே வந்து இந்த சட்னியை தொட்டுக்குங்க. சட்னி சொட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்ப்பீங்க தான் நான் இது பண்ணுறேங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோடு உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலமேலு. நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.